துபாயில இருக்கிறது இந்தியன் எம்பசி உங்களுக்கு நல்ல உதவி பண்ணாங்களா? இல்லை, இந்த அம்மா இப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உதவி நடக்குது. அதுதான் சுஷ்மா ஸ்வராஜ் மேடம் இங்கிருந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கிறதுனால இந்தியன் எம்பசிக்கு அங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஹெல்ப் கொடுத்தாங்களா? ஆமாம், கொடுத்தாங்க. அவங்க தான் உங்களை கூட்டிட்டு போய் உடனே எல்லாரும் வர சொல்லிட்டு? ஆமாம், செஞ்சது அவங்கள்தான் காசு கொடுத்தது. 200 ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ உங்களை நீங்க பார்க்ல இருக்கும்போது உங்களுக்கு தூக்கிட்டு போனது அந்த எம்பசினால தான் உங்களை தூக்கிட்டு போனாங்க? ஆமாம், எம்பசி வந்து தெரியும், யாரும் எனக்கு தெரியாது. அப்புறம் 200 ரூபா கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு 500 ஃபைன் பண்ணிட்டாங்க. இந்த 200 நான் பாக்கெட்டில் வச்சிருக்கேன், பேண்ட் பாக்கெட்டில். அப்புறம் சொல்லிட்டு வெளியில் அவுட்டரில் விடாதான் அவங்க என்ன சொல்கிறாங்க எம்பசியில், இந்த பையன் ஃப்ளைட்டில் உட்காந்து மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 நிமிஷத்துக்கு ஃபோன் வந்தால் நாங்கள் இதை விட்டு கிளம்ப விட்டாங்க. திருப்பி அங்கே ஃபைனுன்னு போய் சொன்ன வெளியில் யார்ட்டுமே கையில் காசு இல்லை. மணி 9:50. அங்கே மேடம்க்கு ஃபோன் பண்ணாங்க. இன்னொருத்தங்க ஆஃபீஸ்காரங்களுக்கு, அவங்க ஆஃபீஸ்கார் மேடம் ஃபோன் பண்ணி ஒரு கார்டு, சிகரெட் கார்டு கொடுத்து அதில் பணம் எடுக்க சொன்னாங்க. அந்த பணத்தை எடுத்து யார்ட்ட கொஞ்சம் வாங்கி போட்டு அடைச்சாச்சு. 500 ரூபா அடைச்சிட்டு ஏன்னு காசு போட்டு அடைச்சாச்சு. ஸோ உங்கள் கையில் இருக்கிறது 200 திரஹம்ஸும் ப்ளஸ் வெளியிலேருந்து 300 திரஹம்ஸ் வாங்கிட்டு 500 திரஹம்ஸ் நீங்கள் அதில் கட்டிங்க. சென்னைக்கு வந்து நான் பஸ்ஸுக்கு காசு கிடையாது. அப்புறம் மேடம் கொண்டு வந்து 100 ரூபா கையில் கொடுத்தாங்க. 100 ரூபா வாங்கிட்டு ஃப்ளைட்டு ஏறிச்சு ஃபோன் பண்ணேன். அப்புறம் எல்லோரும் போயிட்டு தூங்கிட்டாங்க. நாங்களும் இருந்தாலும் வந்து சேர்ந்துட்டோம்.